தோழர் மதிமாறனுடைய ஒரு பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சமீபத்தில் இந்த பாய் சம்மந்தமாக பேசியிருந்தார்ல, அது சம்மந்தமாக பேசும்போது அவருடைய எல்லா கருத்துக்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும், மதிமாறனுடைய கருத்துக்கள். ஆனால் இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் சம்மந்தமாக அவர் வைத்த கருத்துக்களில் நான் கொஞ்சம் முரண்படுறேன். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அவர் சில நேரங்களில் பெரும்பாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ரோஜா படத்துலேயே பாருங்கள், ஒரு தவறான காட்சி நடக்கும்போது பின்னாடி பாங்கோட ஓசை ஒலிக்கும். அப்போ பாங்கோட ஓசை ஒலிக்கிறப்பெல்லாம் தவறான இது நடக்குதுனாக்கா, அப்போ முஸ்லீம்கள் ஒரு தவறான நடத்தை உடையவர்கள் அப்படிங்கிறது மாதிரி அந்த படத்தை காமிச்சிருப்பார் மணிரத்னம். அதுக்கு இவர் தான் இசையமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அது முதல் படம் யார், ஏஆர் ரஹ்மானுக்கு. அங்கே போய் இவர் போய் என்ன மியூசிக்கு, அந்த பாடல்கள் எப்படி சிறப்பாக அமையணும் அப்படின்னு தான் அவர் ஆராய்ச்சி பண்ணுவார் ஒழிஞ்சு அதில் உள்ள கருத்துக்கள் என்ன படம், அது என்ன சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்க போகிறதில்ல ஒரு புது முகத்துக்கு. ரெண்டாவது, அப்போ தான் அவர் ஏஆர் ரஹ்மான் முஸ்லீமாக மாறின டைம். அந்த முஸ்லீமை பற்றி அதிகமாக அவர் தெரிஞ்சிருக்கிறது தான் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அம்மா அவங்க ஒரு பீரை போய் சந்தித்து அதன் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடந்ததுனால அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த அவங்க குடும்பமும் கன்வெர்ட் ஆகுது. அக்கா தங்கச்சியில் அக்கா மட்டும் ஒருத்தங்க மட்டும் மாறல, மற்ற எல்லாம் மாறிட்டாங்க. அது அந்த டயத்தில் ஏஆர் ரஹ்மான் அப்போ அவர் சிறு வயது, அவருக்கு 18 வயசு 17 வயசு இந்த 20 வயசு இந்த ரேஞ்ச் தான் இருந்தது. அப்போ அவர் போய் மணிரத்னத்துலாம் போய் வாக்குவாதம்லாம் பண்ணிக்கிட்டு டிபேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத காலகட்டம் அது. அதனால் அதை பெருசாக நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த பாய் என்னென்னு கூப்பிட வேணான்னு சொன்னால் அது அவருடைய விருப்பம். அதுதான் நம்ம ஏற்கனவே போன பதிவுகிட்ட கூட சொல்லியிருந்தோம். இவர் என்ன சொல்கிறாருனாக்க, தோழர்னு இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த தோழர்கள்னு சொன்னதோடைய ஹிந்தி வேர்டு தான் உருது வேர்டு தான் பாய். அதனால் இது தவறாக நம்ம நினைக்கக்கூடாது. காயலாங்கடை பாய், பஞ்சர் ஓட்டுற பாய், இவங்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவர்கள்ட்ட நான் பாயின்னு தான் கூப்பிட்றேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரியமாக என்கிட்ட பேசுகிறாங்க. என்னுடைய ரிலேஷன்லாம் கூட அவங்க வீடுகளில், முஸ்லீம் வீடுகளில் போய் தங்கியிருக்கிறாங்க. அவங்க எங்கள் வீட்டில் தங்குவாங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சானை தான் பழகிட்டுருக்குறோம். இந்த பாயிங்கிற வார்த்தை கண்ணியமான வார்த்தை தான் ஒழிஞ்சு கௌரவ குறைச்சலாம் வார்த்தை இல்லை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இப்போ பெரிய பணக்காரர் ஆகிட்டார், பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டார். அதனால அவர் தன்னை தவிர்த்துக்கிற விரும்புகிறாரு அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசுகிறாரு. அது ஒரு ரீசனாக இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னாக்க அவங்க அம்மாவே ஃபஸ்ட்டு இந்த ரோஜா படத்தில் போடும்போது மணிரத்னம் திலீப் குமார் தான் போட போனார். அப்போ தான் இவங்க அம்மா இல்லை நீங்கள் ஏஆர் ரஹ்மானே போடுங்க, என் பையனுடைய புது பேர் ஏஆர் ரஹ்மான், அவனை மதம் மாறிட்டாப்புல, அதனால் பழைய பேரில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திலீப் குமாருங்க பேரை எடுத்துகிட்டு ஏஆர் ரஹ்மான்னு போட சொன்னாங்க. அதை இவரும் ஆமோதிக்கிறாரு. அடுத்தாப்பில் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தான் வருது, திலீப் குமார்னு வரல. அடுத்தாப்புல அவங்க கேள்வியும் கேட்குறாங்க, உங்களை திலீப் குமார்னு கூப்பிடணுமா இல்லை ஏஆர் ரஹ்மான்னு கூப்பிடணுமா அப்படிங்கிறப்ப, இல்லை என்னை மற்றவங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டு போட்டோம், என்ன ஏஆர் ரஹ்மான்னு கூப்பிட்றது தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அவருடைய மியூசிக்கு இப்போ ஆரம்ப கால மியூசிக்கு ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது, சூஃபி பாடல்கள் தான் மெயினாக நிறைய பாடுறாரு. ரெண்டாவது, இசையமைப்பாளர் சினிமாவில் இருக்கிறாரு, இது இசை கூடுமா கூடாதா அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம். ஏன்னா நபிகள் நாயகத்துடைய குர்ஆனில் டைரெக்டாக மியூசிக் ஹராம்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அதே மாதிரி நபிகள் நாயகம் அவங்களுடைய சொற்கள் செயல்கள் அதெல்லாம் ஹதீஸெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்குல்ல, அதில் கூட சில ஹதீஸுகள் இசையை ஆதரித்து சொல்லுது, சில ஹதீஸுகள் இசையை மறுதளித்து சொல்லுது. இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகும்போது என்ன பண்ணோன்னா, இது அதிகமாக நம்மளுடைய லைஃப்பில் ஒரு அடிமையாகிடாமல் ஏதோ ஒரு சாப்பாட்டில் ஒரு ஊறுகாய் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இந்த இசையை நம்ம வைக்கணும். இசையே வாழ்க்கையண்டு ஆகிட்டாக்க அது அவனை பைத்தியக்காரன் நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய நிலைமைன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த வகையில் தான் நான் இப்போ இவ்வளோ தான் நம்ம ஒதுங்கினாலும் இசையை வந்து நம்ம தூக்கி போட முடியல. அதையும் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த ஷாவா திரைப்படம் வந்து அவுரங்கசீப்பை பற்றி தவறுதலாக சித்தரித்து படம் வெளிவந்தது. அதை கூட வந்து சில பேர் கேட்டாங்க, எப்படி இதுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. அவர் போய் அங்கே போய் கதையெல்லாம் கேட்டுக்கலாம் இருக்க போகிறதில்ல, அவுரங்கசீப்புடைய கதையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அதை வச்சு அவர் வந்து மியூசிக் அடிச்சிருக்கிறாரு ஒழிஞ்சு அந்த கதை வந்து உண்மையாக பொய்யானா இவர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் கிடையாது. அவருக்கு அந்த மியூசிக் அடிக்கிறேன், மியூசிக்கு உள்ள பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிறது தான் இது. ஆனால் அந்த வகையிலையும் அவர் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அந்த ஷாவா திரைப்படத்தில். அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த ரெண்டாவது அவர் மதிவாணன் அப்படி பேசும்போது அவர் வந்து ஒரு இந்துத்துவ குரூப்புகளுக்கு கொஞ்சம் சாதகமாக போயிட்டுருக்கிறார் இப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. அப்படி ஒத்துக்கிட்டு அவர் போனாலும் அதனால் வந்து இஸ்லாத்துக்கோ இல்லை முஸ்லீம்களுக்கோ எந்த ஒரு நஷ்டமும் வந்துட போகிறதில்ல. அவருடைய வாழ்க்கைக்கு அவர் நல்லது தேடிக்க தான் போகிறாரு ஒழிஞ்சு கெட்டது தேடிக்க போகிறாரு, அவ்வளோதானே ஒழிஞ்சு அவர் முஸ்லீமை விட்டு இந்துவாக மாறினாக்க அதனால் வந்து எந்த ஒரு முஸ்லீமும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அவர் அப்படி மாற மாட்டாருங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய பேட்டிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன், குர்ஆனோடையும் ஹதீஸோடையும் எல்லாத்துலேயும் ரொம்ப ஊன்றி போனவர். ஒரு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்னங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வந்து திரும்பவும் இந்து மதத்துக்கு போவாருங்கிறது என்னுடைய பார்வையில் அது நடக்கும்னு தோணலை. ஆனால் வருங்காலம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தோட நல்ல ஒரு முஸ்லீமாக வாழணுன்னு தான் நாம் விரும்புகிறோம்.